சாம்பியன்ஸ் டிராபி 2025 தொடர் தற்போது விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியிருக்கு. குரூப் ஏ பிரிவுல இந்தியா, நியூசிலாந்து ஆகிய அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறிட்டாங்க. பாகிஸ்தான், வங்கதேசம் ஆகிய அணிகளுக்கு அரையிறுதி வாய்ப்பு முடிவுக்குமே வந்திருக்கு. தற்போது குரூப் பி பிரிவுல தான் அரையிறுதிக்கான போட்டி விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியிருக்கு. இன்று நடைபெறும் இங்கிலாந்து, ஆப்கானிஸ்தான் இடையேயான போட்டியில எந்த அணி தோல்வியை சந்திக்கிறதோ அந்த அணி அரையிறுதி வாய்ப்பை இழந்துவிடும். இன்று முதல் குரூப் பி பிரிவு ஆட்டங்கள் பெரும் கவனம் பெறும் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில சாம்பியன்ஸ் டிராபிக்கான அரையிறுதி இறுதிப் போட்டிக்கான அட்டவணையில மாற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு பலருமே கோரிக்கை வச்சுட்டும் இருக்காங்க. குறிப்பாக ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபில பங்கேற்ற இந்தியா அல்லது மற்ற அணிகள் கோரிக்கை வச்சிருக்காங்க. அதுல மற்ற அணிகளை விட இந்திய அணிக்கு மட்டுமே ஆதாயம் அதிகமாக இருக்கா. ஒரே பிச்சில் அவங்க விளையாடுவதால அந்த பிச்சுடைய தன்மை, பிச் எப்படி செயல்படும் அப்படின்றது அவங்களுக்கு முழுமையாகவே தெரிந்துடும். மேலும் மற்ற அணிகள் அடிக்கடி பயணம் செய்து வேறு வேறு மைதானங்கள்ல விளையாடும் நிலை இருக்கு. ஆனா இந்திய அணிக்கு அலைச்சல் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு ஆதாயமான விஷயம்தான் அப்படின்னு பல கிரிக்கெட் அணிகளுமே அவங்க மீது குற்றச்சாட்டுமே வச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போக, குரூப் பி பிரிவுல இன்று நடைபெற போட்டியை வைத்துதான் யாரெல்லாம் அரையிறுதி இறுதி போட்டிக்கே போவாங்க அப்படின்ற கணிப்பையே கணிக்க முடியும். இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.